ஹாய், என் பேர் ஸ்வேதா. நான் டைலரிங் அண்ட் ஆரி கற்றுக்கிட்டுருக்கேன். ஆஸ் எ பிகைனராக நான் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம டபுள் ஸ்கேலப் ஸ்லீவ் மேக்கிங் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவில் ஈஸ் அலவன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்க போர்ஷன் லென்த்துக்கு கேன்வாஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்கேலப் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அதை லைனிங்கோட ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு பாட்டமில் சாரீ கிளாத் எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அதை விட 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கணும். எதுக்காகனா கீழே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காகவும் மேலே 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காகவும் விட்டுறோம். இப்போது சாரியோட மெயின் கிளாத் அண்ட் லைனிங்கில் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் 1/2 இன்ச்சில். நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் லைனிங்லேயே கூட ஸ்கேலப் ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், உங்களோட இஷ்டம்தான். இப்போ நம்ம 1/2 இன்ச்சில் அந்த போட்டிருக்க மார்க் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். உண்மையாக சொல்லணுன்னா இந்த ஸ்கேலப்பில் திருப்புற இடம்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பெடலிங்கில் கூட பொறுமையாக பண்ணுங்கள். நான் மோட்டர்லேயே பண்ணலான்னு நினச்சி பண்ணேன், ஆனால் திருப்புற இடம்லாம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு. இது பண்ணவே ரொம்பவே டைம் எடுத்துச்சு. இப்போ ஸ்கேலப் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கர்வ் ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த கர்வோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே எல்லா இடத்தையுமே நாட்ச் போடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக திருப்ப முடியும். நாட்ச் போட்டுட்டு நம்ம இப்போ கிளாத்தை திருப்பிக்கலாம் ரைட் சைடுக்கு. கொஞ்சம் கையாலே நல்லா எடுத்து விட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அழகாக திரும்பிடும். ஏன்னா நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதால இன்னுமே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ மேலவே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போட்டுட்டோன்னா நமக்கு பாட்டம் ஸ்கேலப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டாப் ஸ்கேலப்பை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லைனிங்கில் நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன் வரைஞ்ச சைஸ்க்கு நம்ம ப்ளவுஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே நான் லைனிங்கில் ஸ்கேலப் போட்டு கேன்வாஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸோட ரைட் சைடில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் ப்ரெஸ் பண்ண கிளாத்தையும் மேலே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் மேலே போட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே எட்ஜஸ்ட்லாம் கட் கொடுத்துட்டு நம்ம ரைட் சைடுக்கு திருப்பிக்கலாம். ஆனால் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு அதில் டாப் ஸ்டிச் போட்டிருப்போம், இதில் நம்ம டாப் ஸ்டிச் போட வேண்டாம், கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டாப் போர்ஷனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பாட்டம் ஸ்கேலப் எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அதை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்க டாப் போர்ஷனை அந்த லைன் மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் நகரக்கூடாதுன்றதுக்காக பின் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸ் மெயின் கிளாத்தை மட்டும் விட்டுட்டு மீதி கீழே இருக்க எல்லா கிளாத்தையும் நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். தையல் போட்டு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மெயின் கிளாத்தை எடுத்துட்டேன், கீழே இருக்கிறத மட்டும் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். பின்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பின்னாடி நமக்கு எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே தெரியாது. இப்போ நம்ம ப்ளவுஸ் கிளாத் மேலே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். டாப் ஸ்டிச் கொடுக்கறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் பொறுமையாகவே கொடுங்க. இப்போ நம்ம ஸ்லீவை சுற்றி தையல் போட்டுடுவோம். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால நான் குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுன்றதுக்காக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.